அப்ப இந்த செப்பேடுகளுக்கு என்ன ஆச்சு? லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு அது எப்படி வந்தது? 3 முறை நம்ம பார்த்தோம். மாலிக் கபூர், அதுக்கப்புறம் குஸ்ரோ கான், அதுக்கப்புறம் உலூக் கான். இந்த 3 பேருடைய படையெடுப்பு, அதுக்கப்புறம் மதுரை சுல்தானேட். இந்த ஒரு காலகட்டம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில ரொம்ப கொடுமையான காலகட்டம். நம்ம பார்க்குற இந்த அந்நியர் படையெடுப்புனால பல விக்கிரகங்களையும், இந்த மாதிரியான செப்பேடுகளையும் பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. பல பேர் வந்து நாங்க முயற்சி பண்ணதுனால அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே உண்மையா இருக்கும். உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நபர் வந்து சொடுக்கு போட்டு அதெல்லாம் வந்துராது. கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தப்ப அதுல நீங்க ஈடுபட்டிருந்தீங்க. இது குறித்து ஏதாவது ஒரு உரையாடல் ஏதாவது இருந்ததா? ஒரு சில காலகட்டங்கள்ல நெதர்லாண்ட்ஸ் வந்து அவ்வளவு எளிதாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது அவங்களுடைய கோஆபரேஷன். இப்ப நம்ம பிரீஃபா ஆனைமங்கலம் சிறிய செப்பேடுகள் என்னங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறமா எனக்கு பேச வேண்டியது சிலது இருக்கு. அதனால முதல்ல இந்த ஆனைமங்கலம் சிறிய செப்பேடுகள் அத பத்தி ஒரு பிரீஃபா சொல்லிடுங்க. அது என்ன? ஆனைமங்கலம் சிறிய செப்பேடு அப்படின்றது குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல வந்தது. நமக்கு அதுக்கு ம். நடுவுல பல விஷயங்கள் நடந்தது. அது நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு நடந்த எல்லா விஷயங்களுக்கு அப்புறம் குலோத்துங்க சோழன் காலத்துல வந்து திருப்பியும் அந்த சைலேந்திரர்களுடைய அரசர் அவர்கள் வந்து ம். 2 தூதர்கள அனுப்புறாங்க. அந்த ம். தூதர்கள்ட்ட வந்து ஏற்கனவே இங்க நம்ம வந்து சூடாமணி விஹாரத்த வச்சு அதுக்கு வந்து நிபந்தங்கள் ம். ராஜராஜன் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. அத வந்து ம். ராட்டிஃபை பண்ணி குடுங்க எங்களுக்கு அப்படின்னு ம். கேட்கறாங்க. அப்படின்னா ஏதோ அங்க சில தகராறுகள் இருந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. இவ்வளவு ஓகே. வருஷங்களுக்கு ஸோ அப்புறம். டீட்டெயில் ஆ என்னன்னு தெரியல. பட் சம் இஷ்யூ. இருக்கு. சரி. 2வது வந்து ம். சில பேர் வந்து குத்தகைக்கு குடுத்துருக்காங்க நடுவுல. நம்ம ம். பார்க்கிறது காணி அப்படின்ற மாரி அவங்க ம். வந்து சொல்றாங்க. அவர்கள் சரி. மேற்பார்வையில சில நிலங்கள் இருக்கு. அந்த ம். மாரி காணி குடுக்காம நேரடியாக எங்களுக்கே விகாரமே வந்து அத மேனேஜ் பண்ற மாரி மாத்தி குடுங்க அப்படின்னு அதுல சரி. கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 சரி. வேலைகளுக்காக தான் அவங்க வந்தாங்க. இதில நம்ம ம். பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சூடாமணி விகாரம் அப்படின்ற இந்த விகாரத்தினுடைய பேரு குலோத்துங்க சோழன் காலத்துல ராஜராஜ பெரும்பள்ளின்னு மாறிடுச்சு. அ. அதுவும் இன்னொரு புத்த விகாரம் ராஜேந்திர பெரும்பள்ளி. இந்த 2 விகாரத்துக்கு உண்டான நிலங்கள பத்தி தான் இந்த 3 தகடுகளே கொண்ட இந்த சிறிய லேடன் செப்பேடு பதிவு பண்ணுது. இந்த ராஜேந்திர பெரும்பள்ளியும் அதே பகுதியிலேயே நாகப்பட்டினத்திலேயே தான் இருந்தது இருந்தது. அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா. 2மே நாகப்பட்டினத்தில தான் இருந்தது. ஏன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல சோழகுலவல்லி பட்டணம், பட்டணத்து கூற்றம் அப்படின்றத அந்த பேர் மாற்றத்தோட சரி. குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் நாகப்பட்டினத்தில தான் இருந்தது. சோழர் காலத்துல சுமார் 1020 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயம் அது. அப்புறம் சோழர் காலம் முடிஞ்சு, பாண்டியர்கள் வந்து, அதுக்கு பிறகெல்லாம் வந்து பல மாற்றங்கள், பல மாற்றங்கள். அப்ப இந்த செப்பேடுகளுக்கு என்ன ஆச்சு? லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு அது எப்படி வந்தது? அதோடைய பின்னணிய ரொம்ப சுருக்கமா சொல்ல முடியுமா? சோழர்கள், பாண்டியர்கள் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இது நிபந்தங்கள்லாம் கன்டின்யூ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா, நம்ம எல்லாத்துலயும் பார்க்குறோம். கோயில்கள்ல இவர்களுடைய பகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு உண்டான அந்த எதையுமே வந்து அவங்க வந்து தடுக்கல. ஆனா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த பௌத்தர்களுடைய அந்த மக்கள் தொகை குறைஞ்சு போய், அவர்கள் அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலாக இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ, ஜாஸ்தி பேர் இங்க போறதில்ல. அது ஒரு விஷயம். 2வது சுல்தான்களுடைய படையெடுப்பு நடந்தது. 3 முறை நம்ம பார்த்தோம். மாலிக் கபூர், அதுக்கப்புறம் குஸ்ரோ கான், அதுக்கப்புறம் உலூக் கான். இந்த 3 பேருடைய படையெடுப்பு, அதுக்கப்புறம் மதுரை சுல்தானேட். இந்த ஒரு காலகட்டம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில ரொம்ப கொடுமையான காலகட்டம். எல்லா நிபந்தங்களும் அடிபட்டு போச்சு. ஏன்னா அரசர்கள் யாருமே இல்லாதனால. சோழர்கள் கிடையாது, பாண்டியர்கள் கிடையாது, பெரியாரியசர்கள் கிடையாது. அதனால இந்த வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பின்னால விஜயநகரம் வரும்போது மொத்தமாவே மாறிட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில வந்து நம்ம பார்க்குற இந்த அந்நியர் படையெடுப்புனால பல விக்கிரகங்களையும், இந்த மாதிரியான செப்பேடுகளையும் பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ இது புதைச்சு வச்சிருந்தப்போ, அ அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தர்களுடைய அந்த கோவிலுக்கு வழிபாடு இல்லாதனால, அது கொஞ்சம் கொஞ்சமா அ இல்ல இது க்ஷீணிச்சு இந்த இடத்துல வந்தது. ஒரு டைரக்ட் கோட் குடுத்துடுறேன். யுனிவர்சிட்டி ஆஃப் லெய்டன் இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர பத்தின ஒரு பிரஸ் நோட் ஒண்ணு குடுத்திருக்காங்க இல்லையா? அதுல ம். அவங்க குறிப்பிடுற வாக்கியம் இது. "தி சோலா பிளேட்ஸ் வேர் கேர்ஃபுல்லி பரீட் இன் தி கிரவுண்ட். மோஸ்ட் ஆமா. லைக்லி டூ புரொடெக்ட் தெம் டியூரிங் எ பீரியட் ஆஃப் அப்ஹீவல்." ரொம்ப கேர்ஃபுல்லா குடுத்திருக்காங்க. என்ன அப்ஹீவல், என்ன ஏது அப்படின்லாம் சொல்லல. பட் ஒரு அப்ஹீவல் நடந்திருக்கு.
அதுல காப்பாற்றப்படணும்னு ஒரு பத்திரமாக இதை ரொம்ப கேர்ஃபுல்லா புதைத்து வைத்தார்கள். அப்புறம் 1700ஆம் ஆண்டு வருஷத்துல அந்த வாக்குல வந்து இது டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு வந்தது கொஞ்ச நாளைக்கு. ஸோ அப்போ எந்த காரணத்தினாலயோ இல்ல மாரி பூமிய அகழ்ந்து, அதாவது கட்டட வேலைக்காகவோ, இதுக்காகவோ எடுக்கும்போது இந்த செப்பேடுகள் அகப்பட்டிருக்கலாம். ஸோ அத வந்து அந்த ஃப்ளாரன்டஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு பாதிரியார், அவர்ட்ட போச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. அவர் வந்து எப்படி வாங்கினாரு இத? இத பார்த்து ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் மாரி இருக்கேன்னு எடுத்து வச்சிருக்கலாம். அதை வந்து அவர் நெதர்லாண்டுக்கு எடுத்துட்டு போறாரு இங்கிருந்து. அத எடுத்துட்டு போயிட்டாரு. அதுலயும் நம்ம அந்த நோட்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் த ஓனர் அப்படின்னு. அந்த காலத்துல ஓனர் யாருன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த நாகப்பட்டினம் சூடாமணி விவகாரமே கிட்டத்தட்ட மோசமான நிலைமையில தான் இருந்தது அப்போ. ஸோ என்ன காரணத்தினாலயோ அத எடுத்துட்டு போயிட்டாரு இங்கிருந்து. இங்கே குடுத்துருக்கணும் அவரு. குடுக்காம இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு 1827வது வருஷம் அந்த 20கள்லயோ 30கள்லயோ அவர் வந்து அவங்களுடைய வம்சாவளியினர் வந்து இத வந்து ஒரு மியூசியத்துல குடுத்துறலாம் அப்படி சொல்லி மாரி ஒரு மியூசியத்துல லெய்டன் யூனிவர்சிட்டி அங்க வந்து இத வந்து அப்ப அந்த குடுத்துருக்காங்க. பல்கலைக்கழகத்துல அந்த குடும்பத்தினருடைய உறவினர் ஒருவர் அங்க வேலை செய்து கொண்டிருந்ததுனால, அவங்க வந்து 1862ல இத அந்த பல்கலைக்கழகத்துக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டாங்க. அதுதான் நமக்கு இத தெரிய வந்து வருது. இது வந்து முக்கியமான என்னம்னா 1886ல பண்டித நடேச சாஸ்திரிட்ட இதோடைய பிரதி எப்படியோ வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த பியூட்டி. அவர் தான் வந்து முதல்ல இத படிச்சு வந்து இத பதிவு பண்ணவரு. இந்த லேடன் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதனோடத. அதுக்கு அது வந்து எபிகிராபிகா இண்டிகால 22வது தொகுதியில நம்ம கே.வி. சுப்பிரமணிய ஐயர் பல திருத்தங்கள வச்சு இத வந்து இந்திய தொல்லியல் துறையில பதிவு பண்ணாரு. அப்பதான் பல பேருக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு செப்பேடு இருக்கு அப்படின்னு. இருக்குங்கிறது. இப்ப அந்த நடேச சாஸ்திரியோ, அல்லது சுப்பிரமணிய ஐயரோ நேராக லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு போயி அத படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இல்ல இல்லையா? அவங்க அங்க இல்ல, போகல. இல்ல. அங்க இருந்து அந்த மசிப்ப பதிவு வந்திருக்கும். அதை வைத்து தான் இவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா முதல்ல அவர் நடேச சாஸ்திரியிலேயே பல தவறுகள் இருந்தது அப்படின்னு சுப்பிரமணிய ஐயர் எழுதியிருக்காரு. இவர் அத பின்னால வந்த அதாவது லேடன் செப்பேடுகள்ல ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு சோழ வம்சாவளியை பற்றி கிடைக்கக்கூடிய முதல் செப்பேடு இதுதான் கிடைச்சது. பின்னால 1900 அந்த வருஷங்கள்ல வந்து தான் திருவாலங்காடு, மற்ற எல்லா எசாலம் அந்த மாதிரி எல்லா செப்பேடுகளும் அன்பில் நமக்கு வந்து கிடைச்சது. அன்பில் அந்த மற்றதெல்லாம். மாரி. ஸோ ம். முதல்ல ஆத்தென்டிக்கா நமக்கு கிடைச்சது இதுதான். ஸோ இது பின்னால எஸ்ஆர்எம்லாம் வந்த வந்து செப்பேடுகள் நாகசுவாமி ஸ்டேட் ஆர்க்கியாலஜியோடைய டைரக்டராக இருந்தபொழுது, 70கள்ல தான் அது கிடைச்சது. இவர் கே.வி. சுப்பிரமணியர் எழுதும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பின்னால கிடைச்ச அந்த திருவாலங்காடு அந்த மாதிரி செப்பேடுகள ஒப்பிட்டு அந்த திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுல. ஸோ இந்த வகையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செப்பேடு. இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. இது எப்படி ஒரு பல்கலைக்கழகம் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருள். அத இந்தியாவுக்கு குடுக்குறாங்க. பின்னாடி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பல பேர் வந்து நாங்க முயற்சி பண்ணதுனால அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே உண்மையா இருக்கும். உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நபர் வந்து சொடுக்கு போட்டு செய்ய அதெல்லாம் முடியாது. வந்துராது. பலருடைய முயற்சி இருக்கு. நான் என்னுடைய நோக்கம் வந்து அவங்க அத்தன பேரையுமே தொடர்பு கொண்டு, விரிவான பதிவுகளாக அவங்கவங்க பார்வையிலிருந்து என்ன நடக்குதுங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப முக்கியமாக இந்தியர்கள பத்தி ஒண்ணு சொல்லப்பட்டு வந்தது. அவங்க வந்து வரலாற்று உணர்வு இல்லாதவர்கள். எதையுமே அவங்க வந்து குறிப்பெடுத்து வைக்கலன்னு. ஒரு ஒரு விதத்துல அது உண்மை. என்னன்னா, நமக்கு வந்து சைனீஸ் கிரானிக்கிள்ஸ் மாதிரி நம்மட்ட வரலாறு கிடையாது. தோற்றுப்போன ஒரு வம்சத்தை பற்றி ஜெயித்த வம்சம் பண்ற வேலைய அவங்க ஊர்ல. அது ஒரு பக்கச்சார்புடையதாக கூட இருக்கலாம். அவங்க அந்த ப்ரீவியஸ் டைனாஸ்டிய பத்தி ஒரு விரிவாக எழுதி வைப்பாங்க. அவையெல்லாம் நமக்கு கிடைக்குது. நமக்கு அந்த மாதிரி வரலாறு கிடைக்கல. ஆனால் தன்னுடைய வம்சம் என்பதை பற்றி, அத நீங்க வந்து என்னது இது? அது வந்து ஏதோ சூரியன், சந்திரன்லாம் ஆரம்பிக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லலாமே தவிர, இன்றைய பகுத்தறிவு பார்வையில அவர்களுக்கு ரொம்ப தெளிவு இருந்தது. நாம அத பல்லவர்கள்ட்ட பார்க்கிறோம், பாண்டியர்கள்ட்ட பார்க்கிறோம், சோழர்கள்ட்ட பார்க்கிறோம். எங்கெல்லாம் செப்பேடு இருக்கோ, கல்வெட்டுல இதெல்லாம் எழுத முடியாது. இவ்வளவு டீட்டெயிலா. எங்கெல்லாம் செப்பேடுகள் கிடைச்சிருக்கோ, அதுல பல்லவர் செப்பேடாக இருக்கட்டும், பாண்டியர் செப்பேடாக இருக்கட்டும், சோழர் செப்பேடாக இருக்கட்டும், விரிவாக அவர்கள் தங்களுடைய வரலாற்றை சமஸ்கிருதத்திலும், தமிழிலும் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு வரலாற்று உணர்வு இருந்தது. போர்கள பற்றி குறிப்பிடுவது அதாவது முக்கியமானது. ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி பராந்தகன்னா சிதம்பரத்தில் பொன் வைந்தவன் அப்படிங்கிறது வந்துருது. இப்படி ஒவ்வொருத்தருக்குமான தன்னுடைய மூத்தோன் செய்த சிறப்பான விஷயங்கள். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, சங்கச் சோழர்கள பத்தி அல்லது சங்க பாண்டியர்கள பத்தி, சங்கச் சேரர்கள பத்தி பாடல்கள்ல மட்டும் தான் நமக்கு தகவல் இருக்கு. அதுக்கு பிறகு அவர்களுடைய காசுகள் இருக்கு. அது கூட
எந்த அரசன் அப்படின்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு பாண்டியர் காசு அந்த மாதிரியான காசுகள் தான் நம்ம பார்க்கிறோம். மீன் இருக்கும், வில் இருக்கும், புலி இருக்கும். அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அரசனுடைய பெயர் பொறிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏர்லி சங்கம் பீரியட் காசுகள்ல இல்ல நமக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல பின்னாடி ஒரு அரசன் ஒரு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு வரான். ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்துல கரிகால் சோழனுடைய கதை என்பது வெறும் வாய்மொழி கதையாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஸோ அதை டாக்குமெண்ட் பண்றாங்க. ஸோ இது இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கிறேன். ஆன் டாப் ஆஃப் திஸ் இதில் இன்னொரு முக்கியமானது நீங்க சொல்றதுலேருந்து இந்த டீட்டெயில் ஆஃப் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதுதான் வந்து புறவரி திணைக்களம் அப்படின்னு நீங்க சொல்றது. அது வந்து இட் இஸ் ஒர்த் ஸ்டடிங். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் நமக்கு என்னன்னா இதை தமிழறிஞர்கள் தான் பெரும்பாலும் படிப்பவர்களாக இருப்பார். இதை உண்மையிலேயே இன்றைக்கு வந்து ஐஆர்எஸ் துறையைச் சேர்ந்தவர்கள், ஆடிட்டர்ஸ் இவர்களெல்லாம் வந்து இதை படிப்பதன் மூலமாக ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப முக்கியமானதாக. அதை நீ உடனே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவே இல்லை. நம்முடைய மாடர்ன் இம்ப்ளிமெண்டேஷன் வேற இருந்தாலும் எப்படி இது நடந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை பத்தி நம்ம எல்லாரும் பேசுறதுனால ஆனைமங்கல செப்பேடு, லைடன் செப்பேடு அப்படிங்கிறதுனால இதோடைய இது ஏரியாவே இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ அந்த துறையைச் சேர்ந்தவர்கள், வரி விதிக்கும் துறையைச் சேர்ந்தவர்கள், வரி வசூலிக்கும் துறையைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஆழமாக படித்து இது குறித்து நிறைய எழுதணும். இதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டதையும் இன்றைய நடைமுறையும் சேர்த்து வச்சு எழுதணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். ஒரு முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட் உங்கள்கிட்ட பேச வேண்டியது. நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தப்ப அங்கே சில காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் பண்ணீங்க. அதுல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்க. அவர் கங்கை கொண்ட சோழபுரம் வரும்பொழுது இது குறித்து ஏதாவது ஒரு 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 வார்த்தை உரையாடல் ஏதாவது இருந்ததா? இந்த மாதிரி ஒரு செப்பேடு லேடன்ல இருக்கு, அதை கொண்டு வர கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது நீங்க பேசுற மாதிரி நீங்களோ அல்லது பிறரோ பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததா? இது வந்து கலாச்சாரத்துறையிலேருந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரடியாக நான் பேசல. அவங்களுடைய செயலாளர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நாம பேசணும். இந்த மாதிரி ஒரு செப்பேடு, சோழனுடைய முக்கியமான செப்பேடு அங்க இருக்கு அப்படின்றத வந்து பல சமயங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம முழுமையாக இதில் வந்து அரசு என்ன செய்தது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில பேரை தொடர்பு கொண்டிருக்கேன். ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த டிப்ளமேட்டிக் எஃபர்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அரசு துறையிலிருந்து யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். மற்றபடி வந்து நம்மள ஒரு சில பேருக்கு ஒரு சில துண்டு தகவல்கள் அங்கங்கே கிடைச்சிருக்கலாம். அது நம்ம யாருமே வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு நபர் கிடையாது அதை பத்தி பேசுறதுக்கு. அதனால நம்ம வந்து இந்த செஷனை நான் வந்து தகவல் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் இதை பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டா பார்க்குறேன். பலர் கூடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. பலருடைய இன்வால்மெண்ட் இது இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு சில காலகட்டங்கள்ல நெதர்லாண்ட்ஸ் வந்து அவ்வளவு எளிதாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது அவங்களுடைய கோஆபரேஷனையும். ஐ வாண்டட் டு மென்ஷன் தட். ஏன்னா இப்ப நீங்க வந்து இந்த லெய்டன் பல்கலைக்கழகத்துடைய அந்த பிரஸ் நோட் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் படிச்சிடுறேன். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேன்னா, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், பொய் தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இதை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோயிங் இந்தியாஸ் ரெக்வெஸ்ட் இன் 2023. அவங்க சொல்றது 2023 அதிகாரப்பூர்வமாக இந்தியா இந்த சோழ செப்பேடுகளை திரும்ப தாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க, கேட்டுக்கிட்டாங்க. அதுதான் டைம்லைன் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல ஃபார்மல் ரெக்வெஸ்ட் இந்தியாவிலிருந்து 2023 வந்திருக்கு. உடனே அவங்க வந்து ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ப்ராவெனன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பை எக்ஸ்பர்ட்ஸ். அதுக்கப்புறமா அவங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்குது. நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் த ரிட்டர்ன் ஆஃப் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி அவங்க வச்சிருக்காங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ். அந்த கலோனியல் காலகட்டத்தில், காலனி ஆதிக்க காலகட்டத்தில் இங்கே கொண்டு வரப்பட்ட நம்முடைய நாட்டுக்கு, டச்சு நாட்டுக்கு, நெதர்லாண்ட்ஸ் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டங்கிறதுக்குள்ள நம்ம டபுள் கோட்ஸ் போட்டுருவோம். அதை திரும்ப தருவதற்கு சும்மா எடுத்தேன் கவித்தேனும் பண்ணிட முடியாது. ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்க ரொம்ப தெளிவாக நம்ம அதில் பார்க்குறோம். எங்கிருந்து எந்த காலகட்டத்தில் 1627
1887க்கும் 1700க்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த சைட்டை டெவலப் பண்ணும் பொழுது நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இது கிடைத்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது வந்து 1712 அது வந்து நெதர்லாண்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கு. 1712லேருந்து ஒரு 150 ஆண்டுகள் அப்படியே அது அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்திருக்கு. அது மீண்டும் சர்ஃபேஸ் ஆகிறது 150 ஆண்டு காலம் கழித்து 1862 லேடன் பல்கலைக்கழகத்துக்கு வருது. அவங்க ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுறாங்க, இது திரும்ப தரப்பட வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு சில மற்ற மல்டிபிள் விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் முடிவாக அவர்கள் வந்து இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணி இந்திய பிரதமர் அங்கே போகும்பொழுது அவரிடம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத. இது ஒரு பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு கோர்ட் ஆக்ஷனுக்குன்னு போய் அப்படியெல்லாம் இல்லாமல், ஏன்னா அதுக்கான வேறு சில சேலஞ்சஸ் இருக்குது. அவர்கள் தாமாகவே ஒரு கட்டத்தில் இதை நாம் வந்து இந்தியாவுக்கு இதை திரும்ப தர வேண்டும் என்று சொன்னதுனால நம்ம அந்த நாட்டையும் பாராட்டுவோம். இந்த இடத்துல இந்திய கலைச்செல்வங்கள் பல இடங்கள்ல இருக்கு. அவற்றையெல்லாம் நாம் வந்து டிப்ளமேட்டிக்காகவும் லீகல் ஆக்ஷன் மூலமாகவும் நம்ம மொத்தமாக அதை இந்தியாவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததற்கு பிறகு அவற்றை எப்படி பாதுகாக்கணும், இருப்பதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம். பட் ஒரே ஒரு விஷயம் உங்களை பற்றி சொல்லணும் கிருஷ்ணன். நீங்கள் ஒரு இந்த சமூக வலைத்தளத்தில் x.comலையும் ஃபேஸ்புக்லேயும் பொதுவாக இந்திய வரலாறு, குறிப்பாக தமிழக வரலாறு, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை, நீங்கள் தொழில்முறை வரலாற்றாளர் கிடையாது 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 ஆனால் தனிப்பட்ட விருப்பத்தை மிக மிக ஒரு தீவிரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பண்ணுற செயல் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. நான் இந்த சமயத்தில் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். உங்களுடைய இந்த முழுமையாக நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணது மிக்க மகிழ்ச்சி. நன்றி 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 பத்ரி. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது பல ஊர்கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதில் நீங்கள் பாராட்டின மாதிரி டச் கவர்மெண்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பை நம்ம வந்து பாராட்டணும். இது மாதிரி பல செப்பேடுகள் இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. அது வந்து கொண்டு வரக்கூடியது, கொண்டு வந்ததை பராமரிக்கிறது இன்னும் பல இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு 4-5 வருடங்களாக நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு. அதை கண்டினியூ பண்ணிட்டு அதை இந்த எந்தெந்த இடங்கள்ல பாதுகாக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதை தெளிவாக ஆவணப்படுத்தணும். தமிழக வரலாற்றில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால வரலாறு வந்து அதிகமாக இன்னும் போய் சேரலை, எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு. நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் போகுது. இந்த மாதிரி செப்பேடுகள் வந்து அதை பற்றி அவங்க படிக்கும்போது தெரியும், ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அந்த காலத்தில், இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ அஃபீஷியல்ஸோட அப்படின்றது தெரியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பத்ரி. நன்றி நன்றி.